ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக நீட்டாக எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளக்கு விளக்குறதுக்காக நான் வந்துட்டு ஒரு 50 புளி வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணி வந்துட்டு ரொம்பவும் சேர்த்துடாமல் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உள்ளக்க உள்ள சீடு எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். இந்த சீடு இல்லாமல் நார் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்து மிக்சியில் மாற்றிக்கோங்க. இல்லைனா மிக்சி ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா சீடை அடிபட்டுரும். புளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைஸ் உப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னாலுமே சேர்த்துக்கோங்க தாராளமாக. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் லிக்விடு வந்துட்டு எந்த வேணாலும் ஊற்றிக்கோங்க. வாஷ் பண்ணுற லிக்விட் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா விளக்கு விளக்குறதுக்கான பேஸு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பித்தளை பாத்திரத்தை எதானாலும் விளக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே பளிச்சனும் சூப்பராகவும் இருக்குது. இது வந்துட்டு நம்ம இப்போ சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இனி நம்ம விளக்கு எல்லாத்தையுமே நார்மல் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் விளக்கு எப்படி இருக்குன்ட்டு. நான் சும்மா தண்ணியில் மட்டும் கழுவி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எண்ணெய் பிசுக்காக இருக்குது. சும்மா தண்ணியில் கொஞ்சமாக சோப் மட்டும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கரையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வச்சு விளக்கணும் அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா லிக்விட் வந்துட்டு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். மேலாப்பில் கொஞ்சம் லைட்டாக விளக்கி எடுத்துக்கலாம். நம்ம விளக்கு விளக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பரை வந்துட்டு வாஷிங் லிக்விடில் நல்லா டிப் பண்ணி மேலாப்பில் கொஞ்சமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக உள்ள அழுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு வந்துடும். விளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு விளக்கு விளக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மந்த் 1 டைம் மட்டும் விளக்குவாங்க. அப்படி விளக்குறதா இருந்தாலும் விளக்கிக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். நான் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக விளக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், மேலே வந்துட்டு இந்த லிக்விட் வந்து சோப் போட்டு நம்ம விளக்கியிருக்கோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸையும் போட்டு நம்ம விளக்கணும்னா சூப்பராக இருக்கும். அப்படி புதுசாக நம்ம கடையில் எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு விளக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், மேலாப்பில் சோப் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பித்தளை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட நிறம் வந்துட்டு மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கழுவுனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு அழுக்கு தெரியுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. மேலாப்பில் லைட்டாக தேய்ச்சாலே போதும், சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும் நம்மளுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அமைஞ்சி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பின் வச்சு கூட நீங்கள் குத்தி விட்டு நீங்கள் விளக்கிக்கலாம். நல்லா தேய்க்க பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும். புளிக்கும் உப்புக்குமே பார்த்திங்கன்னா பித்தளை பொருள் வந்துட்டு நல்லா மினுமினுக்கும். பாருங்கள், அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இனி இந்த குபேர விளக்கை விளக்கிக்கலாம்.
குபேர விளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளக்க எண்ணெய் சைடில் வந்துட்டு ஓரங்களில் நல்லாவே படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் விளக்கு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு பளிச்சுன்னு ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் விளக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா விளக்கி முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. இதை இன்றைக்கி நான் நல்ல தண்ணியில் தான் வந்துட்டு கழுவ போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு பித்தளை பாத்திரத்தை எல்லாத்தையுமே நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா புளிக்கு வந்துட்டு உப்பு தண்ணியில் சீக்கிரமாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல தண்ணியிலே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. உள்ளக்க பார்த்தீங்கன்னா எந்த வித அழுக்குமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா அமுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா எல்லா அழுக்குமே நம்மளுக்கு தனியாக வந்துடும். பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. குபேர விளக்கும் பார்த்தீங்கன்னா ஓரங்களை ஃபுல்லாக இருந்த அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. நான் இதே மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா விளக்கு எப்போயுமே க்ளீன் பண்ணி முடிப்பேன். மார்னிங் நீங்கள் விளக்கு விளக்கணும் அப்படின்னா எழுந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளியை ஊற போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அப்புறமா நீங்கள் ஒரு 10 மணிக்குலேருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கு விளக்கி முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஈவினிங் நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்துட்டு வீட்டில் விளக்கு ஏற்றுவேன். பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். பிளேட்டுமே பாருங்கள் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ கசடு இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம விளக்கி முடிச்சிட்டோம். இனி பார்த்திங்கன்னா ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். விளக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே நம்ம இந்த மாதிரி தொடச்சிடணும். ஏன்னா புளி வந்துட்டு நம்ம சேர்த்து விளக்கிருக்கனால அங்கங்கே வந்துட்டு திட்டாக நிற்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இன்னும் நம்மளுக்கு பளிச்சுன்னு வேணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக திருநீர் எடுத்து நம்ம விளக்கி வச்சுருக்க விளக்கு மேலேயோ தட்டு மேலேயோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு பளபளன்னு இருக்கும். கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்கள் நல்லா வந்துட்டு ஒரு ஷைனிங்னஸ் தெரியும் இந்த திருநீருக்கு. திருநீர் வச்சு தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா மேலாப்பில் கொஞ்சமாக வெட் கிளாத் வச்சு லைட்டாக மட்டும் தொட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி விளக்குகளை நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். விளக்கு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுன்னு. பூஜை பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொட்டு சந்தனம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சந்தனத்தை கரைச்சி வச்சுருக்கேன். குங்குமமும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இனி நம்ம எல்லாத்துக்குமே பொட்டு சந்தனம் வச்சுக்கலாம். விளக்கி முடித்ததும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பொட்டு சந்தனம் வச்சுருவேன். எல்லாமே முடிச்சுட்டு நம்ம சாமி ரூமில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். விளக்கெல்லாம் விளக்கி சூப்பராக வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாமி ரூமில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ பாருங்கள் நம்ம விளக்கி வச்ச விளக்கு எவ்வளோ புதுசாக இருக்குது அப்படின்னு. வியாழக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு விளக்கு விளக்கிக்கோங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டு விளக்கு எதுவுமே விளக்கக்கூடாது. ஆஸ் யூஷுவல் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதை விளக்கு பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளே வந்துட்டு நம்ம ஏற்றிக்கலாம். நல்லது. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். அவ்வளோதான். பித்தளை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.